பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமா நடக்குதுன்னு சொல்லி தான் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல தான் சி.வி. சண்முகம் இப்படி பேசுறாரு. அதான் நீ போனா தகராறாயிட்டா நான் போய் அவனை செருப்பால் அடிச்சுட்டு வரேன்ங்கிற மாதிரி தான் இவங்களோட எல்லா விஷயமும். அதிமுகவின் தலைவராக ஒரு நடிகை தான் இருந்திருக்கிறாங்க. நடிகை குறித்து இவங்க பார்க்கிற கண்ணோட்டம் இருக்குல்ல, இவ்வளவு கேவலமா ஒரு நடிகை நயன்தாராவை குறித்து பேசுறது, த்ரிஷாவை குறித்து பேசுறது, அந்த கூவத்தர் விவகாரத்துல த்ரிஷா கண்டமேனிக்கு இப்ப நடிகைகள் குறித்து பேசுறது பாத்தீங்கன்னா, அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள், அதிமுக சேர்ந்த தலைவர்கள் அவ்வளவு இழிவா பெண்களை குறித்து நடிகைகள் குறித்து பேசுறாங்க. இதுல என்னன்னா, இவங்க கட்சியோட தலைவியே ஒரு நடிகை தான். ஒரு நடிகை தான் கட்சியின் தலைவியா இருந்தாங்க. அந்த நடிகையை இவங்க அம்மா அப்படின்னு கூப்பிடுற அதே வாயால தான் இன்னொரு நடிகைகளை இவ்வளவு இழிவான வார்த்தைகளை சொல்லி பேசுறாங்க. பெண்களை குறித்து இழிவான கண்ணோட்டம் வச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இன்னொரு பக்கத்துல ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மா காலில் விழுந்து கும்பிடுவாங்க. காலில் விழுந்து கும்பிடுவாங்க. ஜெயலலிதா வந்து எழுந்துக்கவே மாட்டாங்க. நிமிர்ந்து அந்த அம்மா முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க. குனிஞ்சு நின்று பேசுவாங்கங்கிறத இவங்களை உதாரணமா வச்சுதான் ஆண்களை எப்படி அடக்கி பெண்ணுக்கு ஒரு மரியாதை வாங்கி கொடுத்த ஜெயலலிதா அப்படின்லாம் இங்க இட்டு கட்டினாங்க வெளியில. பெண்ணையும் பேசுறவங்க, மற்றவங்க முற்போக்கா பேசுறவங்க எல்லாம் வந்து ஜெயலலிதா பார்த்தியா இவ்வளவு ஒரு பெண் வந்து இரும்பு பெண்மணி இவ்வளவு ஆண்களை வந்து அடக்கி ஆள்றாங்க, தன் கட்டுப்பாட்டுல கீழே வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டது. ஆனா அவங்க கட்சியில இருந்த இவர்கள் தான் அடுத்த கட்ட தலைவர், ஜெயலலிதாவுக்கு அடுத்த கட்ட தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் வந்து ஒரு பெண்ணை எவ்வளவு இழிவா பேசுறாங்க, ஒரு நடிகை குறித்து எவ்வளவு கேவலமா பேசுறாங்க அப்படிங்கிறதுனா, இவர்கள் காலில் விழுந்து கும்பிட்டாலும், ஜெயலலிதா காலில் விழுந்து கும்பிட்டாலும் அவங்கள பார்க்காம பேசுனாலும் கூட ஒரு பெண்ணாக ஜெயலலிதா குறித்து இவங்களோட மனதில் என்ன இருந்திருக்குதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, ஜெயலலிதா ஒரு நடிகையா இருந்திருக்கிறாங்கன்னா அவங்களை பற்றியான மதிப்பீடு என்னவா இருந்திருக்குதுங்கிறது தெரியுது. அப்ப இவங்க கிட்ட எந்த வகையிலும் ஜெயலலிதாவை இவங்க தலைவியா ஏற்றுக்கிட்டு காலில் விழுந்து கும்பிட்டாலும் இவங்க கிட்ட பெண்களை பற்றி, நடிகைகளை குறித்து ஒரு நல்ல எண்ணம் இல்லை, பாலியல் ரீதியா பாக்குறது, இழிவான குறியீடா உதாரணம் சொல்றதுங்கிற கண்ணோட்டம் தான் அதிமுக இருக்குது அப்படிங்கிறது அதில் காட்டுது. அவங்க வந்து எந்த வகையிலையும் பெண்கள் குறித்தான எந்த விஷயங்கள் இருக்கு, பெண்கள் நலத்திட்டங்கள் பேசும்போது கூட சராசரியா இருக்கிற உழைக்கும் பெண்கள், சாமானிய பெண்கள் வந்து அதுல பயன்படுறாங்கன்னு சொல்லும்போது கூட அதை வந்து ஒரு நடிகைகளோட தொடர்படுத்தி பேசுறது, ஒரு நயன்தாராவை பேசிட்டாரு, த்ரிஷாவை பேசுறாருன்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி லிப்ஸ்டிக்னு பேசுறாருல, அதுவும் ரிலேட்டட் நடிகையான விஷயமா தான் அவர் பாக்குறாரு அப்படிங்கிறது வந்து இவங்க எவ்வளவு மோசமா இருக்கிறாங்க. இவங்க தான் ஒரு பக்கத்துல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மூச்சு முட்டை பேசுறதும், இந்த பக்கத்துல பெண்களுக்கு எதிராக இழிவா பேசுறது ஒரு கண்ணோட்டமா இருக்குது. வன்மையான கண்டனத்துக்குரியது. அதிலும் வந்து இந்த விமர்சனங்கள் செய்யுங்க, ஒரு எதிர்கட்சியா நீங்க விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். அதை நீங்க எப்படியுமே பெண்களுக்கு எதிராக ஆண்களை ஒப்பிட்டு பேசலாம்ல, ஒரு கிழிஞ்சு போன வேட்டி மாதிரி இருக்கு, அந்த மாதிரி கூட உங்களுக்கு தோண மாட்டேங்குது பாருங்க. ஏதாவது சொல்லணும்னு சொன்னா இந்த திட்டங்கள் சரியில்லை, வேற ஆண்களுக்கு கொடுக்குற திட்டங்கள், நீ பெண்களை சொல்லும் போது பெண்களுக்கான திட்டங்களை பெண்களை கேவலப்படுத்தி பேசுறீங்க. அதாவது அதிமுக என்கிற கட்சி அடிப்படையில் எந்த மாதிரியான அரசியல் கண்ணோட்டமும் இல்லாத ஒரு கட்சிங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சியா இருக்குது. அவங்க